ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 85. ஒரு வழியாக பல போராட்டங்களுக்கு பிறகு எப்படியோ அமுதாவின் குடும்பத்தினர் அனைவரும் அவளை அட்மிட் செய்திருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தார்கள். வெற்றி அவர்களை உள்ளே அழைத்து செல்வதற்குள் அங்கே வந்த மீடியா ஆட்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு, நீங்க விஜய் சார பாத்தீங்களா? இந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணு விஜய் சார தூக்கிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாருன்னு எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது உண்மையா சார்? அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த பொண்ணு விஜய் சாரோட நியூ பிலிம்ல நடிக்க போறாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அந்த பொண்ணு உங்க குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா என்று அவர்களிடம் 1000 கேள்விகள் மாறி மாறி கேட்டு குடைந்தார்கள். அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மணிகண்டனும் மற்றவர்களும் திருத்திருவென்று விழித்துக் கொண்டிருக்க, நல்ல வேளையாக இடத்தை காலி செய்வதற்கு முன்பாக தினேஷ் மீடியா ஆட்கள் வந்தால் என்ன சொல்லி சமாளிக்க வேண்டும் என்று வெற்றியிடம் சொல்லிவிட்டு சென்றிருந்ததால் அதை அப்படியே மற்றவர்களிடம் சொல்லி சமாளித்த வெற்றி, கையில ஒரு மைக் கிடைச்சிட்டா போதும், இஷ்டத்துக்கு யார பார்த்தாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. அத கேமரால ரெக்கார்ட் பண்ணி உடனே ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்காக என்ன வேணாலும் நீங்க பண்ணுவீங்க. எங்க வீட்டு பொண்ண நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது அவர் எதுக்கு சார் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்? நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அமுதா நடிச்சுக்கிட்டு இருக்கிற படம் நல்லா ஓடணும்னு நாங்க எங்களோட குலதெய்வ கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருந்தோம். அந்த பூஜைக்கு விஜய் சார் வந்திருந்தாரு, அவ்வளவுதான். பூஜை நடக்கிறப்போ அமுதாவுக்கு அடிபட்டுருச்சு. அதனாலதான் நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தேன். இங்க நடந்ததுக்கும் விஜய் சாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பவர்கள் மீடியா ஆட்களிடம் வேறு ஒரு கதையை சொல்லி அவர்களை இங்கே வரவழைத்திருந்தாலும், இப்போது வெற்றி இத்தனை உறுதியாக கேமராவின் முன்னிலையில் பேசியதால் தாங்களால் இதற்குள் விஜயை சம்மந்தப்படுத்த முடியாமல் அவர்கள் எதிர்பார்த்து வந்த நியூஸ் கிடைக்காததால் டிசப்பாயிண்டட் ஆகி அங்கே இருந்து சென்று விட்டார்கள் மீடியா ஆட்கள். அந்த பிரச்சனை ஒரு வழியாக முடிந்து சமாளித்து விட்டு உள்ளே சென்று அனைவரும் அமுதா எப்படி இருக்கிறாள் என்று டாக்டரிடம் விசாரிக்க, அவங்க கீழே விழுகும்போது ஒரு கூர்மையான கல் அவங்க தலையில குத்தி இருக்கு. அதனால காயம் கொஞ்சம் ஆழமாதான் இருக்கு. நாங்க கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல. சோ அவங்க சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு சென்றார் டாக்டர். ஐயோ கடவுளே, ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கிற நேரத்துல இப்படி போய் நடந்துருச்சே. எங்க ஆத்தா ஆத்தான்னு சொல்லி பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைய நானே சரியா பாத்துக்காம விட்டுட்டேனே. எல்லாம் தப்பு என் மேலதான். எல்லாம் ஏன் தப்புதான். நான் தான் ஆத்தாவை ஒழுங்கா பாத்துக்கல. அன்னைக்கே கோயில்ல ரத்த காயம் படுறது, பத்திரிக்கை சாமிக்கு படைக்கும் போது கீழே விழுகிறது எல்லாமே அபசகுணமா இருக்கு. இப்போதைக்கு கல்யாணம் பண்ண வேணாம், தள்ளி போடுங்கன்னு பூசாரி அத்தனை தடவை சொன்னாரு. ஆனா நான் தான் என் வெட்டி பிடிவாதத்துக்காக கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஒத்த கால நின்ன. இப்போ நான் ஏற்பாடு பண்ண கல்யாணமும் நடக்காம போயிருச்சு. என் பிள்ளைக்கும் இப்படி ஆயிருச்சு. ஐயோ ஆத்தா, என்ன மன்னிச்சிடு தாயி என்று கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்காமல் தன் தலையில் அடித்துக்கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் நின்று மணிகண்டன் சத்தமாக கதறியல தொடங்கிவிட்டார். எதற்கும் கலங்காத அவ்வளவு பெரிய மனிதன் இன்று தன்னை பெற்ற தாய் போல நினைத்து தனது மகளாக சீராட்டி வளர்த்த பொண்ணுக்கு இப்படி தொடர்ந்து ஆபத்துகளாக வருவதை பொறுக்க முடியாமல் மணிகண்டன் குழந்தை போல உடைந்து அழுவதை அங்கிருந்த யாராலும் பார்க்க முடியவில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு வரும் வரையிலும் விஜய்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று நினைத்து அவனை வெட்டுவேன் குத்துவேன் என்று துள்ளிக் கொண்டிருந்த பாஸ்கரன் கூட இப்போது அமைதியாகி தன் அண்ணனை பிடித்து கொண்டு, அண்ணே நீங்க அழுகாதீங்க அண்ணே, நம்ம ஆத்தாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் தான் சரியான கூறு கெட்டவன். அந்த புள்ள என்னமோ பேச வந்துச்சு பாவம். நான் தான் கோவத்துல பிடிச்சு அவளை தள்ளி விட்டுட்டேன். நான் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா அவளுக்கு இப்படி ஆகியிருக்காது. நீங்க எனக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்கண்ணே. என்ன அடிங்க, அடிச்சே கொல்லுங்க. கோபம் வந்தா எனக்கு புத்தி கெட்டு போயிருது. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது என்று சொல்லிவிட்டு கண் கலங்கினான். இப்படி பெரியவர்கள் இருவரும் மாறி மாறி அழுவதை பார்த்து இதுவரை தனக்குள் அடைத்து வைத்திருந்த சோகத்தை கண்ணீராக தானும் அவர்களுடன் சேர்ந்து கொட்டிய வெற்றி, அமுதாவுக்கு ஒன்னும் ஆகாது மாமா, பயப்படாதீங்க. விஜய் சார் அவளை கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாம அவளுக்கு பிளட் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா நம்ம தேவையில்லாம அவரை புரிஞ்சுக்காம அவர் கூட சண்டை போட்டுட்டோம். நியாயமா இதுக்கு நம்ம அவருக்கு நன்றி தான் சொல்லணும். அவசரப்பட்டு நாம அவர் மேல கோபப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோம் மாமா.
எனக்கு அது நினைச்சாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு என்றான். ஹாஸ்பிட்டலில் இருந்து தினேஷுடன் காரில் சென்று கொண்டிருந்த விஜயின் சிந்தனைகள் முழுவதும் அமுதா தான் நிறைந்திருந்தாள். அவளை அப்படி அந்த நிலையில் விட்டுவிட்டு வந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதற்கிடையில் அவனுக்கு அனாமிகாவிடமிருந்து கால் வந்தது. தனது மொபைல் ஸ்கிரீனில் தெரிந்த அவளது பெயரை பார்த்த உடனேயே விஜய்க்கு கோபம் பற்றி கொண்டு வர, இந்த பிசாசு இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணுது? நான் எங்க போனாலும் மூக்கு வைத்த மாதிரி எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு வந்து என்ன நோண்டலனா இவளுக்கு நிம்மதியா இருக்காது போல என்று நினைத்து அவள் அழைப்பை துண்டித்தான். நீ என் கால் கட் பண்ணிட்டா நான் உடனே அப்படியே விட்டுடுவேனா? அவகிட்ட அப்படி என்ன இருக்குது? மறுபடியும் மறுபடியும் நீ எதுக்காக அந்த அமுதா கிட்டயே போய் நிக்கிற விஜய்? உன்னை அவ கூட சேர்த்து வச்சு பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோபம் வருது. முதல்ல இந்த அமுதாவை ஏதாவது பண்ணி உன் லைஃப்ல இருந்து அவளை ஒழிக்கணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் என்று நினைத்த அனாமிகா மீண்டும் மீண்டும் விஜய்க்கு கால் செய்து கொண்டே இருந்தாள். ஓ காட் ஷிட், யாராவது நம்ம கூட பேச விரும்பலனா மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிற பேசிக் மேனர்ஸ் கூட இல்ல. இவ எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்க அப்பா எப்படிதான் இவள என்னை கல்யாணம் பண்ணி வச்சாரோ தெரியல. வரட்டும் அந்த ஆளு, அவருக்கே இருக்கு. என்னை இந்த பிசாசு கூட கோத்து விட்டுட்டு அவர் மட்டும் ஜாலியா பிசினஸ் மீட்டிங்க்கு போறேன்னு எல்லா கண்ட்ரிக்கும் போய் வேர்ல்ட் டூரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு என்று நினைத்த விஜய் கோபத்தில் சிவந்த முகத்துடன் தனது மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து அதை கார் டேஷ்போர்டில் தூக்கி எறிந்தான். அனாமிகா மேடம் உங்களுக்கு கால் பண்ணதுனால நீங்க இப்படி பிஹேவ் பண்றீங்களா, இல்ல அமுதாவை அப்படியே விட்டுட்டு வந்ததுனால அந்த கோபத்துல இப்படி பண்றீங்களா பாஸ் என்று தினேஷ் சந்தேகத்துடன் அவனை பார்த்து கேட்க, திரும்பி அவனை முறைத்து பார்த்த விஜய், இந்த கொஸ்டினுக்கு இப்ப உனக்கு ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும்ல என்று நக்கலாக கேட்டான். உடனே தன் தவறை உணர்ந்து, நோ நோ சாரி பாஸ், வழக்கம் போல ஏதோ கேட்டுட்டேன், கோபப்படாதீங்க என்ற தினேஷ் இப்போது விஜய் தங்கி இருக்கும் கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி காரை செலுத்தினான். இப்போது அவர்கள் அங்கே போனால் அனாமிகா என்ற கொல்லுவாய் பிசாசின் முகத்தில் முழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்று நினைத்த விஜய், அனாமிகாவை வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் நான் இனிமேல் கெஸ்ட் ஹவுஸுக்கு போறதா இல்லடா, பேசாம நீ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போ, எனக்கு மைண்ட் சரியில்லை. நான் எவ்வளவு சோகமா இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிற ஒரே இடம் ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும்தான். கேமராவை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா என் மைண்ட்ல இருக்க எல்லாமே மறந்து போயிடும். அங்க நான் வெறும் ஆக்டர் விஜயா மட்டும்தான் இருப்பேன். டைரக்டருக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஷூட்டிங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண சொல்லு. அமுதாவுக்கு சரியாகி அவ வரும்போது வரட்டும், அதுக்குள்ள எனக்கும் மோனிஷாவுக்கும் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். எனக்கு கொஞ்ச நாள் இது எல்லாத்துலயும் இருந்து பிரேக் எடுத்துட்டு என் வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது என்றான். 2 மணி நேரங்களுக்கு பிறகு சுயநினைவுக்கு வந்த அமுதா நடந்த அனைத்தையும் நினைத்து பார்த்து விஜயை தன் திருமணத்திற்கு வர சொல்லி அழைத்திருக்க கூடாது, அதனால்தான் இத்தனை பிரச்சனையும் நடந்தது என்று எண்ணி குற்ற உணர்ச்சியில் கண் கலங்க அவளுக்கு அருகில் இருந்த நர்ஸை பார்த்து, சிஸ்டர், வெளியில என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வர சொல்லுங்க, நான் எங்க அண்ணா கிட்ட பேசணும் என்றால் உடைந்த குரலில். உங்களுக்கு தலையில ஸ்ட்ரெச் போட்டிருக்காங்க மேடம், இந்த டைம்ல நீங்க ரொம்ப எமோஷனல் ஆக கூடாது. உங்க மொத்த குடும்பமும் டாக்டர் வெயிட்டிங் ஏரியாவில இருக்க சொன்னா கூட கேட்காம இந்த ரூமுக்கு வெளியேதான் நின்னுட்டு இருக்காங்க. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வர இருங்க என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்ற நர்ஸ், பேஷண்டோட அண்ணன் யாரு? அவங்களோட அண்ணனை பாக்கணும்னு சொல்றாங்க என்றாள். ஓரமாக கிடந்த சேரில் அமர்ந்திருந்த மணிகண்டன் தனது துண்டை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு, நான்தாமா அவ அண்ணன் என்று சொல்லிவிட்டு கலங்கிய கண்களுடன் எழுந்து சென்றார். நேசம் தொடரும்.